ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1136. இங்கு கம்ப்யூட்டர் பூதம் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது இஸ்கான் புத்தகங்கள் பதிப்பிக்கும் துறையில் பதிப்பு ஆசிரியராக இருந்த முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தவத்திரு ஜெயத்வைத சுவாமி அவர்கள் கம்ப்யூட்டரின் ஆபத்தை பற்றி எடுத்து உரைக்கின்றார். ஆம், என்னிடம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கின்றது. எல்லா நேரமும் பயன்படுத்துகின்றேன். எங்களது டைப் செட்டிங்கை கம்ப்யூட்டர் மயமாக்கிய நாள் முதல் 20 வருடங்களுக்கு மேலாக அதனுடன் நான் இருந்து இருக்கின்றேன். அவை நிறைய வேலைகளை குறைக்கின்றது, சாத்தியம் ஆகாதவைகளை சாத்தியம் ஆக்குகின்றன. ஆனால் அவை ஆபத்தான அசுரத்தனமான இயந்திரம். நாம் அவற்றை நமது பெரும் ஆபத்திற்கு இடையில் பயன்படுத்துகின்றோம். நான் அதனுடைய மிக குறைந்த அளவிலான கதிர் இயக்கத்தை பற்றியோ அல்லது பெரும் அழிவை உண்டாக்கும் ஆயுதங்களில் கம்ப்யூட்டரின் பங்கை பற்றியோ இப்போது நான் பேச கிடையாது. நான் எனது மனதில் கொண்டிருப்பது எதையென்றால், பெருமளவில் கவனத்தை திசை திருப்பச் செய்து கவனச்சிதைவை உண்டாக்குவதில் அதனுடைய பங்கை பற்றி குறிப்பிடுகின்றேன். இங்கே மிக மிக குறுகிய ஆயுள் வாழ்நாள் கொண்ட மனித வாழ்வில் இருக்கும் நான் எவ்வாறோ நல்ல அதிர்ஷ்டத்தினால் இந்த மனித வாழ்வு ஆன்மீக தன் உணர்வுக்கு உரியது என்பதை கண்டுகொண்டு விட்டேன். ஆனால் ஆன்மீக பக்குவம் அடைவதற்கு ஒருவர் மிகவும் ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது. எப்போதுமே தொடர்ந்து பகவான் கிருஷ்ணரை நினைவில் கொள்ளும் நினைத்திருக்கும் வகையில் ஒருவர் தனது வாழ்வை அமைத்து கொள்ளுதல் வேண்டும். இது சாஸ்திரப்படி ஆகும். ஆகவே வேத முனிவர்களும் ரிஷிகளும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே எனும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் குறிப்பிட்டு உள்ளவாறு உன்னத ஒளி அதிர்வை உச்சரிப்பதன் மூலமாக பரமனான கிருஷ்ணரின் மீது நாம் நமது மனதை ஆழ்ந்து செலுத்த வேண்டும் என பரிந்து உரைக்கின்றார்கள். நாம் கிருஷ்ணா என கூறிய உடனே நாம் கிருஷ்ணருடன் தொடர்பு கொண்டவர்களாக ஆகிவிடுகின்றோம். இவ்வாறாக தியானம் செய்வது மிக எளிதானது ஆகின்றது. நாம் ஹரே கிருஷ்ண ஜபம் செய்ய முடியும். கிருஷ்ணரை பற்றி பேச, கேட்க, கிருஷ்ணரை நினைவில் கொள்ள, கிருஷ்ணருக்கு சேவை செய்ய முடியும். இவ்விதமாக நாம் கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்து வாழ்வின் பக்குவத்தை அடைய முடியும். ஆனால் மாயை கூறுகின்றது, வேண்டாம் வேண்டாம் என்கின்றது. உண்மையானவற்றிலிருந்து நம்மை திசை திருப்பி பொய்யானவற்றுடன் நம்மை வசப்படுத்துவதும், ஆன்மீகத்திலிருந்து நம்மை விலக்கி நமது பார்வையை கவனத்தை பௌதிக விஷயங்கள் மீது செலுத்த வைப்பதுமான வேலையை தன்னகத்தை கொண்ட மயக்க சக்தி மாயையாகும். இப்பொழுது மாயை கூறுகின்றால், இதோ இங்கே கம்ப்யூட்டர், உனக்கென ஒன்றை வைத்துக்கொள். இது மிக மிக அருமையானது, அற்புதமானது. நீ கணக்கிடலாம், மாதிரிகளை உருவாக்கலாம், புதுமைகளை படைக்கலாம், தொலை தொடர்பு கொள்ளலாம் என, மேலும் கம்ப்யூட்டரை ஒழுக்கம் தவறும் வாழ்க்கை உபயோகங்களுக்கு கூட பயன்படுத்தலாம் என முதலில் கண்டுபிடித்தவர்கள் ஒருவேளை பிரெஞ்சு நாட்டினர் ஆவார்கள். ஆனால் இது தவிர கம்ப்யூட்டரானது மாயைக்கான மயக்கத்திற்கான ஒரு அழைப்பு ஆகும். நாம் சிக்குண்டு இருக்கும் முக்கியமான மயக்கங்கள் 2 என வேத ரிஷிகள் கூறுகின்றார்கள். அவை ஆவன: நானே அனுபவிப்பவன் மற்றும் நானே கட்டுப்படுத்தும் ஆளுநர். இப்பொழுது கட்டுப்படுத்துபவனாக நாம் இருப்பதற்கு கம்ப்யூட்டர் மிக மிகச் சிறந்தது. கம்ப்யூட்டருக்கு நீங்கள் வழிகாட்டுகின்றீர்கள், கட்டளை இடுகின்றீர்கள், அதை எவ்வாறு செய்ய வைப்பது என வழி காண்கின்றீர்கள், அதற்கு கிளிக் கொடுக்கின்றீர்கள். விரைவிலேயே தொலைக்காட்சி பெட்டி, டிவி, மோட்டார் கார் இருப்பது போன்று எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் உள்ளது என நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் உண்மை யாவென்றால், கம்ப்யூட்டர் தானே நம்மை ஆட்கொண்டு விடுகின்றது. விரைவிலேயே சிப், ஸ்பீடு, டிஸ்க் டிரைவ்ஸ், மெமரி, மோடம்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அப்கிரேடட் வைரஸஸ்,
பக்ஸ் என போன்றவற்றின் நினைப்புகளால் சூழப்பட்டு நமது மனதானது சிலிக்கானில் ஆழ்ந்து விடுகின்றது. நாம் நமது நண்பர்களை சந்தித்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பற்றி பேசுகின்றோம். இப்பொழுது ஆன்மீக தன் உணர்வுக்கு என்ன ஆயிற்று, பகவான் கிருஷ்ணருக்கு என்ன ஆயிற்று, எல்லாம் மறந்து போச்சு. மணிக்கணக்காக நாள் கணக்காக மொத்த வாழ்வும் காலமும் முடிந்து போச்சு. எல்லா பௌதிக பொருட்களைப் போன்று கம்ப்யூட்டரும் சிறந்ததாகும். அவற்றை நாம் பகவான் கிருஷ்ணரின் சேவைக்காக பயன்படுத்தலாம். அப்போது மட்டுமே அவற்றிற்கு ஆன்மீக மதிப்பு இருக்கும். ஆனால் மற்ற எல்லா ஜட பொருட்களையும் போலவே அவற்றையும் நாம் எப்போதும் பகவான் கிருஷ்ணரை நினைவில் நிறுத்தி கொண்டு பயன்படுத்த வேண்டும். இல்லையென்றால் நாம் மாயையினால் பயன்படுத்தப்படும் நிலைக்கு வந்து முடிவடைந்து விடுவோம். நாம் வாழ்வின் இறுதி இலக்காகிய பகவான் கிருஷ்ணரின் மீது நமது கவனம் முழுவதும் வேறு எதிலும் திசை திருப்பப்படாது செலுத்தி நிறுத்த வேண்டும். வாழ்வின் இறுதி காலத்தில் நமது கம்ப்யூட்டர் நம்மை காப்பாற்றாது, பகவான் கிருஷ்ணர் தான் காப்பாற்றுவார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.